வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. ராகி சிமிலி இல்லது ராகி உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் அளவு ராகி மாவு, ஒரு அரை கப் அளவு வேர்க்கடலை. ராகி மாவை ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் இல்லாமல் நெய் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கைகளால் தொட்டிங்கன்னா அந்த மாவு வந்து சூடாயிட்ருக்கணும். அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இதை இப்போ உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமேல் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா நம்ம யூஸ்வலாக நார்மலாக வேர்க்கடலை வறுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் வறுத்துட்டு அதை மேலே உள்ள தோலை வந்து நம்ம கைகளால் மசிச்சோன்னா அது வந்துடும். அதுக்கப்புறமேல் ஒரு கப்பளவு தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. என்னதான் இது ஸ்வீட் டிஷ்ஷாக இருந்தாலும் ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டால் அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணியை நம்ம வறுத்து வச்சுருக்கிற ராகி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி புட்டுக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே ஸ்டீம் பண்ணுவோம் இல்லைங்களா இட்லி பாத்திரத்தில், அதே மாதிரி ஒரு ஈரத்துணி போட்டு அதில் அந்த ராகி மாவை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே சுற்றி எல்லா இதுலேயும் போட்டு அந்த துணி ஃபுல்லாக போட்டுட்டு அந்த துணியை மூடி வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிங்கன்னா மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இது என்னோடய மெத்தட், நான் யூஸ் பண்ணுறது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நல்லா ஒரு 8 to 10 minutes இது நல்லா ஸ்டீம் ஆகணும். ஸ்டீம் ஆன பிறகு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், உங்களுக்கே இப்போ பார்த்தா தெரியும். உடனே என்ன பண்ணுங்கள், ஒரு அரை கப் அளவு வெல்லம், பொடிச்ச வெல்லம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. உடனே இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் உங்களுக்கு ராகி வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குன்னா வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடி மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக பொடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை பொடிச்சு வச்சுருக்கோம், கோர்ஸாக பொடிச்சு வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை அந்த பொடியும் சேர்த்துட்டு கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். இது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நல்ல இறுக்கமாக பிடிங்க, லட்டு மாதிரி நல்லா இறுக்கி பிடுங்க. அப்போ இந்த உருண்டை ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் ராகி சிமிலி. இதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரிச் இன் அயர்ன், ஃபைபர், கால்சியம், ப்ரோட்டீன் அண்ட் மோரோவர் இதில் வந்து க்ளூட்டன் ஃப்ரீ. ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு காமெண்ட் பண்ணுங்கள். Thank you and enjoy.